நம்முடைய இந்திய திருநாடு உலகிற்கு எவ்வளவோ கொடைகளை அளித்திருக்கிறது. ஆன்மீக செல்வர்கள் மூலமாக, அறிவாளிகள் மூலமாக, மேதைகள் மூலமாக, ஒப்பற்ற அறிவியல் அறிஞர்கள் மூலமாக. அது மட்டுமா, இந்த அருமையான மண்ணில் எப்பேற்பட்ட மனிதாபிமானிகளும் மனித நேயர்களும் உருவாகி இருக்கிறார்கள் தெரியுமா? அதற்கான உதாரணத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். மருந்துகளின் விலைகள் இன்றைக்கு தாறுமாறாக ஏறி கிடக்கின்றன. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மருந்துகளுடைய விலைகள் இருக்கின்றன. நாம் உண்ணுகிற நம்மை குணமாக்க நினைக்கிற மருந்துகளுடைய சூழ்நிலை பற்றி சொல்கிறேன். தயாரிப்பு செலவு 20 காசுகளாம், ஆனால் அதை 20 ரூபாய்க்கு விற்கிறார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. மருந்துலகிலே அவ்வளவு கொழுத்த லாபம் இருக்கிறது. பன்மடங்கு லாபம் என்று சொன்னால் அதற்கான சில துறைகள் தான் இருக்கின்றன. அது மருந்துலகம் என்றும் சொல்லுகிறார்கள். இந்தியா எப்படிப்பட்ட ஒரு மருந்துலகை பொறுத்தளவில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தெரியுமா? உலக நாடுகளுக்கே இன்றைக்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்கிற நிலைமையில் இருக்கிறது. தென்கிழக்கு ஆசியா முழுக்க நம்முடைய பார்மாக்கள் தான் மருந்தை வழங்குகிற. அது மட்டுமல்ல, அமெரிக்காவிற்கு கூட பல்வேறு மருந்துகளை தயாரிக்கிற நிறுவனங்கள் இங்கே இருந்து தான் அனுப்பி கொண்டிருக்கின்றன. எப்படி தோல் துறையிலே நாம் முன்னணியில் இருக்கிறோமோ, எப்படி நாம் ஆடைத்துறையிலே முன்னணியில் இருக்கிறோமோ, எப்படி நாம் வைரத்துறையிலே முன்னணியில் இருக்கிறோமோ, அதே போல் மருந்து துறையிலேயும் நாம் முன்னணியிலே இருக்கிறோம் என்பது பலர் அறியாத உண்மை. இப்படி இருந்தும் கூட இந்த துறையிலே கொடிகட்டி பறக்கிற நாம் ஏன் விலை குறைந்த ஒரு மருந்துகளை குறைவான விலையில், கட்டுப்படியாகக்கூடிய விலையிலே ஏன் மக்களுக்கு மருந்தை கொடுக்கக்கூடாதா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்டால் அதற்கான சரியான விடை இல்லை. அமெரிக்காவிலே உள்ள பல மருந்து நிறுவனங்கள் நம்மிடமிருந்து தான் வாங்கி அங்கே பெயரை மாற்றியோ அல்லது அடிப்படை மூலப்பொருள்களை வாங்கி தங்களுடைய பெயரை அச்சிட்டோ விற்கின்றன என்று பார்க்கிறோம். நியாயப்படி இங்கே மருந்துகளுடைய விலை மிக குறைவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தயாரிப்பு களத்திலே கூட விலை குறைவாக இல்லை என்றால் வேறு எங்கே இருக்க முடியும்? என்னுடைய உறவினர் ஒருவரை கேட்டேன். அவர் தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை ஏராளமாக வாங்கி மாதந்தோறும் அவ்வளவு செலவு செய்கிறவர். அவரிடத்திலே கேட்டேன், நீங்கள் மருந்துகளை சலுகை விலையிலே வாங்குகிறீர்களா? சலுகை விலையா? எங்கே தருகிறார்கள்? நீங்கள் நன்கு தேடி பாருங்கள். உங்கள் ஊரிலே உள்ள ஒரு சில கடைகளிலே 10% வரை கழிவு தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இணையதளம் மூலமாக நீங்கள் ஆர்டரை கொடுத்தால் 15% வரைக்கும் கூட உங்களுக்கு சலுகை விலையிலே கிடைக்கும் என்று சொன்னபொழுது அந்த செய்தியை ஏதோ ஒரு உலகமகா அதிசய செய்தியை போல கேட்டுக்கொண்டார். பலர் அறியாத உண்மை. நாம் முயன்று தேடினால் குறைந்தபட்சம் 10%, 15% சலுகையிலே நாம் மருந்துகளை விலைக்கு வாங்க முடியும். ஆனால் விலை கொடுத்து வாங்க முடியாத இந்த மாத்திரைகளை மிக இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே ஒரு டெல்லியிலே ஒரு மனிதர் புறப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். டெல்லியிலே நொய்தா பகுதியிலே இவரை மாத்திரை பாபா என்று தான் எல்லோரும் அழைக்கிறார்கள். மிகப்பெரிய செல்வந்தரா இவர். தன்னுடைய கை காசுகளை எல்லாம் செலவழித்து ஒரு மருந்தை வாங்கி எல்லோருக்கும் இலவசமாக வழங்குகிறாரா என்றால் இல்லை. இவரும் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவருடைய உண்மையான பெயர் ஓம்கார்நாத் சர்மா என்பது. டெல்லிக்கு அருகே இருக்கிற நொய்தா என்கிற பகுதியிலே மெடிசின் பாபா என்று கேட்டால் எல்லோருக்கும் இவரை தெரியாமல் இருக்காது. தள்ளாத வயது இவருக்கு, 80 வயது ஆகிறது. இந்த வயதிலேயும் இவர் செய்து கொண்டிருக்கிற காரியம் மிக அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இவர் டெல்லியிலே ஒரு மருத்துவமனையிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது கூட இவர் சந்தித்த பல நோயாளிகள் மருந்து சீட்டுகளை வைத்து கொண்டு இந்த மருந்து எவ்வளவு இருக்கும் என்று கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு விழி என்று விழித்திருக்கிறார்கள். எப்படி இந்த விலை மிகுந்த மருந்தை வாங்க போகிறோம் என்று. அதையெல்லாம் அவர் பார்த்து வளர்ந்திருக்கிறார். ஆனால் உச்சமாக 2008 டெல்லியிலே மெட்ரோ ரயில் விபத்து நடந்தது அல்லவா? அந்த விபத்திலே சிலர் இறந்து போனார்கள், பலரும் காயப்பட்டு போனார்கள் அல்லவா? அந்த விபத்திலே பல காயப்பட்டு போன மக்கள் யார் என்று சொன்னால் அங்கே பணிபுரிந்த தொழிலாளர்கள். அவர்களுக்கு மருந்து வாங்கக்கூட வசதி இல்லை. அவர்களால் தங்களுடைய வியாதிகளையோ அடைந்த காயங்களையோ குணப்படுத்தி கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார். இந்த அவலத்தை கண்ணால் கண்ட பிறகு அவருக்கு மனமே தாழவில்லை. உடனே என்ன முடிவு செய்கிறார்?
யாருக்கெல்லாம் மருந்து தேவையில்லாமல் இருக்கிறதோ அவர்களிடத்திலெல்லாம் இருந்து வாங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குகிறார். அது மட்டுமல்ல, இவர் ஒரு மருத்துவமனையில் பணிபுரிந்தார் என்று சொன்னேன் அல்லவா, அப்பொழுதே கூட தன்னுடைய சம்பளத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து அதன் மூலமாக இயலாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் சிறிய அளவில் தன்னுடைய மருந்துகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவர்கள் அப்படி மருந்துகளை வாங்கி அந்த பூரிப்பை காட்டியதும் அந்த மகிழ்ச்சியை காட்டியதும், அல்லது குணம் பெற்ற பிறகு உங்களால் தான் நாங்கள் குணம் பெற்றோம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வியாதி முற்றி இருக்கும் அல்லது எங்களுடைய காயம் மிக மோசமாக ஆகியிருக்கும் என்றெல்லாம் இவர்கள் நன்றி தெரிவிக்கிற அல்லது மகிழ்ச்சியை தெரிவிக்கிற ஒரு சூழலிலே இவருக்கு மிகவும் நெகிழ்ந்து போயிருக்கிறார். அதில் உற்சாகம் கரை புரண்டு ஓட ஆரம்பித்து விட்டது. மற்றவர்களுக்கு உதவுவதிலேயும் அவருடைய நோய்களை தீர்ப்பதிலேயும் அவருடைய காயங்களை ஆற்றுவதிலேயும் நமக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமா என்று உடனே முழு நேர வேலையாக இந்த மருந்து பாபா என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். எல்லா மனிதர்களையும் போல இச்சோ என்று கொட்டிவிட்டு இறங்கப்பட்டு இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து வைத்தது அதுதான் இந்த தத்துவங்களை எல்லாம் பேசாமல் தன்னுடைய ஒரு முதுகிலே ஒரு பையை மாட்டிக்கொண்டு காலையிலே மெல்ல அப்படியே கிளம்புகிறார். கிட்டத்தட்ட பேருந்திலே தான் பயணம் செய்கிறார். அவருக்கு சொந்த வாகனம் கூட இல்லை, அல்லது 80 வயதிலே ஓட்ட வேண்டாம் என்று முடிவு செய்தாரா என்னவென்று தெரியவில்லை. 50 கிலோமீட்டர்கள் பேருந்திலேயே பயணிக்கிறார். போய் ஒவ்வொரு வீடாக இறங்கி ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கிற தேவையற்ற மருந்துகளை எல்லாம் வாங்குகிறார். அதில் எக்ஸ்பைரி என்று சொல்லப்படுகிற காலாவதியான மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு மற்றவற்றெல்லாம் தேற்றி ஒப்பேற்றி எல்லாவற்றையும் யாருக்கு அந்த மருந்துகள் தேவையோ, ஏற்கனவே மருந்து மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்கிறார். ஆனால் இவர் மோசமான சில சம்பவங்களையும் சந்தித்திருக்கிறார். அந்த பெரியவர் வந்தால் உள்ளே விடாதே, அவரை துரத்தி அடி என்று கூர்க்கா அளவிலே துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார். இவர் சொல்லுகிற ஒரு செய்தி எம்மை கண் திறக்கும்படியாக இருக்குது. என்ன சொல்லுகிறார்? செல்வந்தர்கள் எந்த விதமான மருந்துகளையும் இவருக்கு கொடுத்து உதவியதே இல்லையாம். நடுத்தர மக்கள், அரசு ஊழியர்கள், ஏழை பாழைகள் தான் இவருக்கு அதிகமாக மருந்துகளை கொடுத்து உதவி இருக்கிறார். மிகப்பெரிய செல்வந்தர்களை அணுகவே முடிவதில்லை. வாசலிலேயே நான் நிராகரிக்கப்படுகிறேன். இத்தனைக்கும் எந்த நோக்கத்திற்காக நான் வந்தேன் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவருடைய நோக்கத்தை சந்தேகப்பட்டவர்களும் உண்டு. இந்த பெரிய மனிதர் மருந்துகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விற்று விடுகிறார், அதை வைத்து தான் இவர் பிழைப்பை நடத்துகிறார் என்று சந்தேகப்பட்டு இவருக்கு மருந்து கொடுக்காதவர்களும் உண்டாம். இப்படிப்பட்ட கடுமையான இவரை சந்தேகப்பட்டவர்கள், இவரை நிராகரித்தவர்கள், இவரை அவமானப்படுத்தவர்கள், இவர்களெல்லாம் தாண்டி இன்னமும் இவர் இந்த மருந்து சேவையை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மருத்துவருடைய ஆலோசனைகளுடன் ஒரு ரொம்ப கவனமாக அதை செய்கிறார். தவறான மருந்துகள் போய் சேர்ந்து விடக்கூடாது, அல்லது தானே ஒரு நோய்க்கு மருந்து தந்ததாக இருக்கக்கூடாது என்பதிலே எல்லாம் அவர் கவனமாக இருக்கிறார். எனவே இவர் மருந்துகள் தந்ததன் மூலமாக இதுவரைக்கும் எந்த விதமான கோளாறும் நடந்ததில்லை என்பதாக உறுதியாக சொல்லுகிறார்கள். மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர் உதவ மறுக்கிறவர்களை பற்றி அவர் மனக்குறையே படுவதில்லை. ஆனால் தனக்கு பிறகு இதை யார் எடுத்து செய்வார்கள், எவ்வளோ பேருக்கு நாம் உதவி செய்கிறோமே என்று இவருக்கு வந்த ஏக்கம் இருக்கிறது. இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலே இவர் ஒரு பாலமாக செயல்படுகிறார். இருப்பவர்களுக்கு இதை கொடுத்தால் ஒழுங்காக போய் சேருமா என்கிற ஐயம், இல்லாதவர்களுக்கு கையை ஏந்துகிற நிலைமை, இவர்களுக்கு இடையிலே ஒரு பாலமாக இருக்கிற இந்த மருந்து ஓம்கார்நாத் பாபா இருக்கிறாரே, இந்த மருந்து பாபா, இந்த அருமையான ஷர்மா என்றால் பெரிய படிப்பாளி என்று. ஆனால் இவர் செய்து கொண்டிருக்கிற காரியமெல்லாம் பாடத்தை போதிப்பதல்ல, உலகிற்கு பாடங்களை போதிக்கிற விதமாக எண்ணற்ற மக்களுக்கு, இயலாதவர்களுக்கு உதவுகிற விதமாக அவர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு போக்கு மிகவும் பாராட்டும்படியாக இருக்குது. நம்முடைய மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன, நம்முடைய மத பெரியவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், எல்லோரும் என்ன சொல்கிறார்? இயலாதவர்களுக்கு உதவுங்கள். ஒரு மதம் சொல்லுகிறது, நீ பிரார்த்தனை செய்யாவிட்டால் விட பரவாயில்லை, நீ கோயிலுக்கு போகாவிட்டால் விட பரவாயில்லை, நீ ஏழைகளுக்கு உதவு, அதுவே ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையாகும். நீ கடவுளை அடைவதற்கான மிக எளிய வழி என்பது ஏழைகளுக்கு நீ உதவுதான் என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த பாபா என்று நமக்கு மெடிசின் பாபா என்று தோன்றுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் நாம் வீட்டிலே பயன்படுத்துகிற மாத்திரைகளை மீதம் இருப்பவற்றை தூக்கி குப்பை தொட்டியில் எரிந்து விடாமல் தொண்டு நிறுவனங்களிடத்தில் கொடுத்தால் அவர்கள் அதை அங்கே வருகிற மருத்துவர்கள் மூலமாக அதை சரிபார்த்து
அதை உரியவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே இனிமேல் இந்த மெடிசின் பாபாவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம்ம வீட்டுக்கு வந்து யாரும் மெடிசின் பாபா போல மருந்துகளை கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லாவிட்டாலும் கூட இந்த மருந்துகளை வீணாக்கக்கூடாது. காலாவதியாகாத மருந்துகளை மீண்டும் அந்த சமூகத்திற்கு பயன்படும்படியாக வாங்க இயலாத மக்களுடைய கையிலே கொடுக்கும்படியாக நாம் செய்வோமேயானால் அது ஒரு சிறந்த தொண்டாக இருக்க முடியும். எனவே வீடு வீடாக ஏறி இறங்குகிற மெடிசின் பாபா போல இல்லாமலும் யாரும் வந்து கேட்காமலும் கூட நாம் இந்த மருந்துகளை மிகச்சரியாக பயன்படுத்துவோமானால், வீணாக்காமல் பயன்படுத்துவோமானால் ஏழை எளிய மக்களுக்கு, வாங்க இயலாத மக்களுக்கு அது மிகப்பெரிய தொண்டாக அமையும். நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய உதவியாக அது அமையும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இதன் மூலமாகத்தான் மனிதநேயத்தை இந்த உலகில் நாம் பரப்ப முடியும். நம்முடைய மனதிலே இருக்கிற மனிதநேயத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கான நல்ல களமாகவும் இந்த மருந்துகளை நாம் பயன்படுத்தலாமோ என்று எனக்கு தோன்றியது. எனவே தான் உங்கள் மத்தியிலே நான் இதை பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.